Welcome to Drum Biology. In the class, we can discuss about that structure of bacterial cells. அதாவது பாக்டீரியா செல்லின் அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, டைப்பிக்கல் பாக்டீரியல் செல்ஸ், ஒரு பாக்டீரியா செல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க இந்த 3 பார்ட்ஸ் அப்படிங்கிறது மெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைகோகேலிக்ஸ் ஆர் கேப்சூல். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கிளைகோகேலிக்ஸ் ஆர் கேப்சூல். செகண்ட் ஒன்று இருக்கிறது செல் வால். ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாக்டீரியல் செல்ஸில் 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயர் அப்படின்னாக்கா 3 அடுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கிளைகோகேலிக்ஸ் ஆர் கேப்சூல். த செகண்ட் ஒன் இஸ் செல் வால் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது செல் சுவர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் ஒன் இஸ் சைட்டோபிளாசம். ஃபைனல் ஒன் இஸ் சைட்டோபிளாசம். இந்த 3 கேட்டகரி, அதாவது 3 லேயர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 3 அடுக்குகளில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கிளைகோகேலிக்ஸ். வாட் இஸ் கிளைகோகேலிக்ஸ்? இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பாக்டீரியல் செல்ஸ். சில பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். விச் ஆர் மேட் அப் ஆஃப், இது வந்து ஒரு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விச் ஆர் மேட் அப் ஆஃப் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். இந்த ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸில் என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பாலிசாக்கரைட் இருக்கும், இல்லாட்டி பாலிபெப்டைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சம்டைம்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இந்த கிளைகோகேலிக்ஸ் ஆர் கேப்சூல் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியாவிலையும் இருக்குமா அப்படின்னாக்கா கிடையாது. த கிளைகோகேலிக்ஸ் ஆர் கேப்சூல் அக்யூஸ் இன் சம் பாக்டீரியா, சில பாக்டீரியாவில் மட்டும்தான் இந்த கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த கிளைகோகேலிக்ஸ் ஆர் கேப்சூல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்லா திக்காக இருக்கும், டைட்டாக இருக்கும். திக்காக இருக்குது, டைட்டாக இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். இது திக்காக இருக்கிறதுனால, அட் த சேம் டைம் டைட்டாக இருக்கிறதுனால டெசிகேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. டெசிகேஷன் அப்படின்னாக்கா ட்ரை ஆகாமல், இப்போ சப்போஸ் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அது காஞ்சி போயிடும், அதான் டெசிகேஷன் சொல்கிறது. ட்ரை ஆகாமல் இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறோம், பென்சிலின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பிசிலின், இது மாதிரி ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியல் செல்வால் என்ன பண்ணிடும், லைசிஸ் பண்ணிடும், அது வந்து ஃபுல்லாக கரைச்சிரும். அதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த பாக்டீரியல் செல்ஸை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கக்கூடிய கேப்சூல் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நேச்சராகவே இந்த கிளைகோகேலிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டிக்கி நேச்சராக இருக்கும், ஒட்டக்கூடியதாக இருக்கும். அந்த ஸ்டிக்கி நேச்சர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் பிளான்ட் செல்ஸ்லையோ ஆர் அனிமல் செல்ஸ்லையோ நம்ம ஹியூமனோட அந்த டீத் பல்லுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஈஸியாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இந்த கிளைகோகேலிக்ஸ் இருக்கிறதுனால நியூட்ரிஷனை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரிட்டைன் த நியூட்ரிஷன், அதாவது உணவூட்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தக்க வைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா பாக்டீரியாவிலையும் இருக்காது அப்படின்னு சொன்னோம், சர்டன் பாக்டீரியாவில் தான் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப எல்லா பாக்டீரியாவிலையும் யூனிக்யூவாக இருக்கிறது என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா செகண்ட் லேயர், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா செல் வால் அப்படின்னு சொல்கிறோம், செல் சுவர். செகண்ட் லேயர் தான் என்ன அப்படின்னாக்கா செல் வால். இது ரிஜிடிட்டியாக இருக்கும். ரிஜிடிட்டி அப்படின்னாக்கா ஹார்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், கடினமாக இருக்கும். அந்த ரிஜிடிட்டி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அது என்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஷேப் இருக்கும், ஒரு வடிவம் கொடுக்கும். அப்போ செல் வால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரிஜிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல் வால் ஷுட் பி மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். இந்த பெப்டிடோகிளைகான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா N-அசிட்டைல் குளுக்கோசமைன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா N-அசிட்டைல் முராமிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் சம் பெப்டைடு ஃபுல்லாகவே என்னாகும் அப்படின்னாக்கா அந்த பெப்டைட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபுல்லாகவே லிங்க் ஆகிருக்கும். அதான் இதை நம்ம சொல்கிறப்ப இந்த செல்வால் ஷுட் பி மேட் அப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் செல்வால். இதில் சின்ன சின்ன பாலிபெப்டைட்ஸ், மேட் அப் ஆஃப் பாலிபெப்டைட்ஸால் சின்ன சின்ன போரின்ஸ் இருக்கும். அந்த போரின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அயான்ஸ், அதாவது அயனிகளை உள்ளர கொண்டு போகிறது, வெளியில் வர்றது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட் அப்படின்னாக்கா ஸ்மால் அந்த சொல்யூட்டை என்ன பண்ணுதுனாக்கா அந்த போரின் வழியாக டிஃப்யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த போரின் அப்படிங்கிறது பாக்டீரியா செல்லில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளை, அது வழியாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போகிறது, பாக்டீரியங்களுக்குள்ளே வெளியில் வர்றது, இந்த மாதிரி அந்த கரைசல்கள் உள்ளே போகிறது வர்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுனாக்கா இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு அடுத்து வந்து தேர்டு லேயர், அதாவது சைட்டோபிளாசத்துக்குள்ளே எது வந்துடுது அப்படின்னாக்கா பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இது செலக்டடு பார்ட்டிக்கிளை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அலோவ் பண்ணும், எல்லா பார்ட்டிக்கிளையும் அலோவ் பண்ணாது. இது செமி பெர்மியபிள் மெம்பரேன் விச் ஆர் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். மேக்சிமம் அந்த லிப்பீடில் சால்வெண்ட் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகளையும், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே அனுப்பிடும். அப்போ இதோட மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா என்ட்ரி ஆர் எக்ஸிட் ஆஃப் ஸ்மால் அயான், சின்ன சின்ன அயான் உள்ளர போகிறது வெளியில் வர்றது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் சம் என்சைம் இருக்கும். அந்த என்சைம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா ரெஸ்பிரேட்டரி சைக்கிள், அதாவது சுவாசம் அப்படிங்கிறது பாக்டீரியாவில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் தான் நடக்கும். இப்போ நம்ம யூகேரியாட்டிக் செல்ஸ் எடுத்துக்கிறோம். யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ். இங்கே இது ப்ரொகேரியாட் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. பட் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய என்சைம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோல்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்கும். மடங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதை நம்ம மீசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது அடுத்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்போம். பிளாஸ்மா மெம்பரேன் கொஞ்சம் மடங்கி இருக்கும், அந்த மீசோசோமுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சிஜனேற்ற நொதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பிரேட்டரி என்சைம், சுவாசித்தலுக்கு பயன்படக்கூடிய நொதிகள் அப்படிங்கிறது இருக்கும். அட் த சேம் டைம் ஃபோட்டோசிந்தசிஸுக்கு தேவையான நொதிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான என்சைம்ஸ் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட்டோபிளாசம். இதுக்கு அடுத்து மெயினாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சைட்டோபிளாசம் மேஜர் கான்ஸ்டியூயன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும், நல்லா திக்காக இருக்கும், செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த லைட்டை வந்து ஒரு பாதி அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பெனிட்ரேட் பண்ண விடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கெமிக்கல் இன்க்ளூஷன் இருக்கும். என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைகோஜன் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிபிஹைட்ராக்சிபியூட்ரேட். இந்த பாலிபிஹைட்ராக்சிபியூட்ரேட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் வந்து என்னாகும் அப்படின்னாக்கா அந்த பயாலஜிக்கல் ஆக்ஷன், அதாவது மைக்ரோப்ஸ்னால டீகம்போஸ் ஆகும். அந்த கெமிக்கல் அதுக்குள்ளே தான் இருக்குது. சல்ஃபர் கிரானுல் இருக்கும், சின்ன சின்ன கந்தக குமிழ்கள் இருக்கும். கேஸ் வெசிக்கிள் இருக்கும், அதாவது வாயு குமிழ்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் சைட்டோபிளாசம் அது மட்டும் கிடையாது, ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். என்ன இருக்கும், ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறதும் எங்கே தான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பாக்டீரியல் செல்ஸுக்குள்ளே சைட்டோபிளாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ, சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் வந்து அந்த குரோமோசோமை கவர் பண்ணி எந்தவித மெம்பரேனுமே இருக்காது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ், ஆர் இன்சபிஷியன்ட் க்ரோத் ஆஃப் நியூக்ளியஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் கொண்டு வந்துடுறோம். சரி, இப்போ இந்த குரோமோசோமோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா 1 மில்லிமீட்டர் லாங் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே ஹிஸ்டோன் அப்படிங்கக்கூடிய புரோட்டீன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்னாக்கா இங்கே செல் டிவிஷன், அதாவது மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் இந்த மாதிரி செல் டிவிஷன் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஹிஸ்டோன் அப்படிங்கக்கூடிய புரோட்டீன் இல்லை. அட் த சேம் டைம் இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இதோட ஓரியன்ட்டு எதோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா பிளாஸ்மா மெம்பரேனோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். என்ன பர்பஸுக்காக பிளாஸ்மா மெம்பரேனோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா டூரிங் த டைம் ஆஃப் ரெப்ளிகேஷன், அதாவது பாக்டீரியா எல்லாம் மெச்சூர் ஆயிருச்சு, இனிமேல் ரெப்ளிகேட் பண்ணலாம், அதாவது இரு சம பிளவாதல்னு சொல்கிறோம். அந்த ரெப்ளிகேஷன் டைமில் இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எங்கே போகுது அப்படின்னாக்கா அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு போகுது. அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியல் செல்லை அந்த செல்ஸை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த டூரிங் த டைம் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ பவுண்ட் ஆன் த பாக்டீரியல் சைட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசத்தில்
மரபியல் சாராத வட்ட வடிவ டிஎன்ஏ, இது மெயின் டிஎன்ஏ, இதுதான் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். இது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆர்கனல், அதுவாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சுயமாக இரட்டிப்படையும் திறன் உடையது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாஸ்மிட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியா ஃபெர்டைல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம், வளமானது அப்படின்னு சொல்கிறோம், வளத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த பிளாஸ்மிட்டோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1லேருந்து 500 KB சைஸ் இருக்கும். 1லேருந்து 500 KB சைஸில் இருக்கும், கிலோபைட் சைஸில் இருக்கும். இந்த பிளாஸ்மிட்டோட நம்பர் செல்லுக்கு செல் வேரியேஷன் ஆகும். எல்லா செல்லுலையும் ஒரே நம்பரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸில் என்னாகும் அப்படின்னாக்கா இதோட நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா வேரியேஷனாக இருக்கும். அடுத்து இது சம் ஆன்டிபயாட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபயாட்டிக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியோசின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக், அடுத்து டாக்ஸின் அப்படிங்கக்கூடிய ஒரு புரோட்டீன். இது ரெண்டையுமே யார் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த பிளாஸ்மிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் அதாவது நியூக்ளியாய்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இந்த பிளாஸ்மிட்டோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா 5 டைப் ஆஃப் பிளாஸ்மிட் இருக்குது. அந்த பிளாஸ்மிட்டோட வகை எத்தனை வகை இருக்குது அப்படின்னாக்கா 5 வகையில் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எஃப் பிளாஸ்மிட். எஃப் அப்படின்னாக்கா ஃபெர்டிலிட்டி, அதாவது வளத்தன்மையை தீர்மானிக்கக்கூடிய பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆர் பிளாஸ்மிட். ஆர் அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நோய் எதிர்ப்பு சக்தியை இண்டிகேட் பண்ணக்கூடிய, அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோல் பிளாஸ்மிட் அப்படின்னாக்கா கொல்லிசின் அப்படின்னு சொல்கிறோம். கொல்லிசின் அப்படிங்கிறது ஏ கைண்ட்ஸ் ஆஃப் புரோட்டீன், ஆன்டிபயாட்டிக் புரோட்டீன், அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய பாக்டீரியம். அடுத்தது ஆர்ஐ பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட்னு சொல்கிறோம், அதாவது வேரை உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தது. அடுத்தது டிஐ பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட், அதாவது கலலை நோயை உருவாக்கக்கூடிய பிளாஸ்மிட். இதுதான் இந்த பிளாஸ்மிட்டோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா மீசோசோம். மீசோசோம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னோம், இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இன்ஃபோல்ட் ஆகிருக்கும், சில இடங்களில் இன்ஃபோல்ட் ஆகிருக்கும், சில இடங்களில் இந்த பிளாஸ்மா சவ்வு உள்புறமாக மடிந்து காணப்படும். அதுக்கு பேர் தான் மீசோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மீசோசோம் என்னென்ன ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னாக்கா ஒன்று டியூபு மாதிரி இருக்கும், இல்லாட்டி வெசிக்கிளாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், இல்லாட்டி லாமெல்லாவாக இருக்கும். ஒன்று டியூபு மாதிரி இருக்கும், அல்லது வெசிக்கிள்னாக்கா ஒரு குளோபிள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னாக்கா லாமெல்லானாக்கா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும், தட்டு வடிவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அப்போ மீசோசோம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா இந்த 3 ஷேப்பில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இந்த மீசோசோமில் தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான என்சைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சுவாசித்தலுக்கு தேவையான நொதிகள். அந்த நார்மலாக இருக்கக்கூடிய செல்லில், அதாவது யூகரியாட் செல்லில் மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த ஃபங்க்ஷன் பாக்டீரியாவில் எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா மீசோசோமில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அங்கே மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய என்சைம் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இங்கே மீசோசோமில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பாலிசோம்ஸ். ப்ரொகேரியாட்லையும் யூகேரியாட்லையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல் ஆர்கனல் என்ன அப்படின்னாக்கா ரிபோசோம்ஸ் தான். ப்ரொகேரியாட்லையும் யூகேரியாட்லையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல் ஆர்கனல் அப்படின்னாக்கா அது ரிபோசோம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதோட சைஸ் வந்து வேறையாக இருக்கும். யூகேரியாட் ஆர்கானிசம், அதாவது நம்மளை மாதிரி, அதாவது ஹியூமன், அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அனிமல்ஸ், இதில் எல்லாத்துலேயும் ரிபோசோமோட அந்த சைஸ் அல்லது ஷேப் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும்னா 80S ரிபோசோம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 70S ரிபோசோம்ஸ் இருக்கும். இந்த ரிபோசோம் அப்படிங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது புரத உற்பத்தி மையங்கள் அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன் சிந்தசிஸ், செல்லுக்கு தேவையான எல்லா புரோட்டீனும் எங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்கா ரிபோசோம்ஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு செல்லுக்குள்ளே எத்தனை இருக்கும், ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே எத்தனை ரிபோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா தேர் ஆர் 10,000லேருந்து 15,000 ரிபோசோம்ஸ் இருக்கும். ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வரையும் ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும். இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ரிபோசோமோட சைஸ் 70S அப்படின்னு சொல்கிறோம். 70S 70S. எஸ் அப்படின்னாக்கா ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ் அப்போ, சென்ட்ரிஃபிகேஷன் அப்போ அந்த செடிமெண்டேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது எந்த அளவுக்கு அது படியுதோ அந்த அடர்த்தியின் அடிப்படையில் இதை எஸ்ன்னு பிரிக்கிறோம். இதில் 2 ஸ்மாலர் யூனிட் இருக்கும், அதாவது 70S அப்படின்னு சொல்கிறோம். அந்த 70Sல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட்டு யூனிட், அதுக்கு வந்து 50Sன்னு சொல்கிறோம். ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து 30S அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இது ஒரு நீட் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ ஒரு லார்ஜர் யூனிட் இருக்கும், அது 50 இயர்ஸு, ஸ்மாலர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 இயர்ஸு, ரெண்டையும் ஃபியூஸ் ஆகிறப்ப 70 இயர்ஸ் ஏன் வருது அப்படின்னாக்கா இது ரெண்டு ஃபியூஸ் ஆகிறப்ப ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டெர்மினல் நியூக்ளியோடைடு எரேஸ் ஆயிடுது. அதாவது இந்த ரெண்டு நியூக்ளியோடைடு, அதாவது நுனியில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுகள் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படுறதுனால அந்த 50 + 30 ரெண்டையும் ஆட் பண்ணால் 70 தான் வரும், 80 வராது. அதே மாதிரி இந்த யூக்கேரியட் ஆர்கானிசத்தில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ரிபோசோம்ஸ் இருக்கும், அது 80s ரிபோசோம்ஸ். அந்த 80s ரிபோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு சப் யூனிட் இருக்கும், ஒன்று 60s, அடுத்தது 40s, அதாவது 60 + 40, ரெண்டையும் சேர்த்தாக்கா 100 வராது, 80 தான் வரும், 80s அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ இந்த ரிபோசோம்ஸ் எல்லாம் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ எம்ஆர்என்ஏ என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா டைட் பண்ணிடும். எப்படி நம்ம ஃப்ளவரை டைட் பண்ணுறோமோ, த்ரெட்டை வச்சு டைட் பண்ணுறோமோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூக்களை வந்து அந்த நூலை வச்சு கட்டுறோமோ, நூல் தான் இங்கே, த்ரெட்டு தான் என்ன அப்படின்னாக்கா எம்ஆர்என்ஏ, அந்த ஃப்ளவர் தான் என்ன அப்படின்னாக்கா ஆர்என்ஏ, நிறையா சேர்ந்துக்கிறோம். அப்போ நிறையா சேர்ந்துருச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ளெஜெல்லா. ஃப்ளெஜெல்லா அப்படிங்கிறது பாக்டீரியாவுக்கு லொக்கோமோட்ரி ஆர்கன், அதாவது லொக்கோமேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னாக்கா ஃப்ளெஜெல்லா அப்படிங்கிறது தேவைப்படும். ரைட், இப்போ இந்த ஃப்ளெஜெல்லா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லாங்காக இருக்கும், தின் ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ், லாங் தின் ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ் எமர்ஜ்டு அண்ட் த பாக்டீரியல் செல்வால், பாக்டீரியோட செல்வாலில் லாங்காக இருக்கும், எமர்ஜாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் இந்த ஃப்ளெஜெல்லா. அந்த ஃப்ளெஜெல்லாவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனோட நேம் என்ன அப்படின்னாக்கா ஃப்ளெஜெல்லின் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நீட் கொஸ்டின். விச் டைப் ஆஃப் புரோட்டீன் present in the பாக்டீரியல் ஃப்ளெஜெல்லா அப்படின்னாக்கா ஃப்ளெஜெல்லின் அப்படிங்கக்கூடிய புரோட்டீன் இருக்கும். இது வேரியஸ் லென்த்தில் இருக்குது, இவ்வளோதான் லென்த் அப்படின்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா 15 μm லென்த் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 30 டயாமீட்டர், அதாவது டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அதோட விட்டம் அப்படின்னு சொல்லலாம் 15 μm, அதாவது 15 மில்லி மைக்ரான் நீளமுடையது அப்படின்னு சொல்கிறோம். இதோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 9+2 அப்படின்னு சொல்கிறோம். 9+2 அப்படின்னாக்கா அவுட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 9 மைக்ரோடியூபிள் இருக்கும், சென்டரில் 2 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும். இது ப்ரோகேரியாட்டிக் ஃப்ளெஜெல்லாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதாவது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஜெல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9+2 இருக்கும், சென்டரில் 2 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 9 மைக்ரோடியூபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இதோட மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் லோக்கோமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபிம்ப்ரியே ஆர் பைலி, ஃபிம்ப்ரியே ஆர் பைலி அப்படிங்கிறது பாக்டீரியலோட அந்த என்டையர் சர்ஃபேஸ்லையும் ஒரு ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ், ஹேர் லைக் அப்படின்னாக்கா நம்ம முடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவுட் க்ரோத்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம் நெகட்டிவ், அதாவது கிராம் எதிர்வகை பாக்டீரியங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் லாஸ்ட் கிளாஸஸில், அந்த கிராம் அப்படிங்கக்கூடிய ஸ்டெய்னிங், அதாவது கிராம் சாயத்தை ஏற்றுக்கொள்ளாத பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாக்டீரியாவில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டிரோ பாக்டீரியம். இப்போ இந்த பாக்டீரியாவோட சைஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பாக்டீரியாவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.2லேருந்து 20 μm, 0.2 to 20 μm லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.025 μm மில்லி மைக்ரான் இருக்கும். இதோட மோட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா அந்த செக்ஸுவல் கான்ஜுகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணைதல் குழாய் உருவாகிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னாக்கா பைலி பயன்படுது. அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா செல்லின் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அனதர் ஒரு தலைப்பை வச்சு ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டிஸ்கஷன் பண்ண போகிறோம். Okay students, thank you.